அவர்கள் ஒட்டுமொத்தமாக தியாகம் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அது இதை நான் சொல்லல, எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அவர் தான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க என்னைக்காவது மைக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? என்னைக்காவது நான் பேசணும்னு பேசி ஆசைப்பட்டு பார்த்திருக்கியா? தலைவரோட போட்டோ எடுக்கும்போது பின்னாடி பார்த்திருக்கியா? கிடைச்ச இடத்துல படுத்து கிடைச்ச சாப்பிட்டு வச்சுட்டு அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அண்ணன் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி அண்ணன் திருமாவளவன் வாயாலே ஆர்எஸ்எஸ் அவ்வளவு பெரிய பட்டத்தை வாங்கியிருக்கு. ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மதுரை மாவட்ட தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் தேசிய தலைவர் பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் என்றைக்காவது தங்களுடைய பெயரை வால் போஸ்டர் சுவரொட்டிகளிலே அச்சிட்டதுண்டா? துண்டறிக்கைகளிலே அச்சிட்டதுண்டா? என்றைக்காவது மேடை ஏறி பேசியதுண்டா? தன்னுடைய தலைவர் பின்னால் நின்றால்தான் தன்னுடைய முகம் தெரியும் தொலைக்காட்சியிலே என்று என்றைக்காவது முண்டியடித்துக் கொண்டு மேடையிலே ஏறியதுண்டா? அவர்களுக்கு எம்எல்ஏ ஆசை கிடையாது, எம்பி ஆசை கிடையாது, மந்திரி ஆசை கிடையாது, அவர்களுக்கு விளம்பர ஆசை கிடையாது. ஆனாலும் தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார்கள். அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.